ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், யூனிட் 1, ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி, பார்ட் 19. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கிடைக்கும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே. ஸோ எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஸ்டீல்ஸ், அதாவது ஃபர்னஸ் தான். எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ், ரெண்டாவது இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ், மூணாவது இண்டக்ஷன் ஃபர்னஸ். ஸோ இந்த 3 விதமான ஃபர்னஸ் தான் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ். ஸோ டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் தான் வந்து டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ். ஸோ இந்த டயக்ராம் பற்றி நான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் ஷெல்லால் தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. இது அவுட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டீலில் தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டரி பிரேக்ஸ், அந்த செங்கல்கள் அதை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டாப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரியான கூடிய டாப்பாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் கிராஃபைட் எலக்ட்ரோடு, அதாவது 3 கிராஃபைட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிராஃபைட் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து உருகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபைட் வந்து உருகாமல் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடாக வந்து இங்கே யூஸ் ஆகும். ஸோ 3 எலக்ட்ரோடை வந்து மேலேருந்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த எலக்ட்ரோடு வந்து ரூஃப்லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜிங் டோர், அதாவது சார்ஜிங் டோர்ன்றது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரேம்ப் ஒட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிறது தான் வந்து சார்ஜிங் டோரு. அதுக்கு ஆப்போசிட், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மெட்டலில் வெளியே வர மாதிரியான போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, மவுத் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சார்ஜிங் டோரு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த பூரிங் ஸ்பவுட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெர்த் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா மெட்டலில் உருக்கி சூடாக வச்சுக்கிற இடம். ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஹெர்த்துன்னு சொல்லுவாங்க. அது எங்கன்னா பாட்டம். ஸோ இந்த கர்வ்டு ஷேப் இருக்குது பார்த்திங்களா, சி மாதிரி கீழே. ஸோ அதுதான் வந்து பாட்டம். அந்த எல்லோ கலர் மோல்டன் மெட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லோ கலர், அந்த ஆரஞ்சில் வந்து எல்லோவாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஹெர்த் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து அந்த ஃபர்னஸோட பாட்டமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னஸ் வந்து ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர் மேலே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சிலிண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் வந்து ரோலர் ஃபிக்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ரோலர் மூலமாக வந்து நம்ம வந்து ஈஸியாக அந்த இது வந்து சாய்க்க முடியும், மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு எடுத்து வர முடியும். இதே மாதிரி ஹைட்ராலிக் சிலிண்டர் 2 பக்கம் இருக்க ஹைட்ராலிக் சிலிண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் இருக்க ஹைட்ராலிக் சிலிண்டர் வந்து டவுன் பண்ணுவாங்க. டவுன் பண்ணும்போது இன்னொரு பக்கம் இருக்க ஹைட்ராலிக் சிலிண்டர் வந்து அப் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னங்கன்னா டில்ட் ஆக ஆரம்பிக்கும். டில்ட் ஆகி அந்த உள்ளே இருக்க மோல்டன் மெட்டல் வந்து கீழே ஊற்றுறதுக்காக, அதாவது க்ரூசிபிளில் வந்து கொட்டுறதுக்காக ஸோ இது மாதிரியான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கரண்ட்டு, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஏசி கரண்ட்டை வந்து தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த எலக்ட்ரோடு வழியாக வந்து மெட்டலை வந்து மெல்ட் பண்ண போகுது. ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரோடில் பாஸ் ஆனோடனே அந்த எலக்ட்ரோட்லேருந்து வெல்டிங் பண்ணும்போது நம்ம ஆர்க் வரும் பார்த்திங்களா, ஸோ அது மாதிரியான ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆர்க் டேரெக்டாக மெட்டல் மேலே படும்போது ஹீட் ஆகும் மெட்டல். அந்த மெட்டல் ஹீட் ஆகி உருக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோடு டேரெக்டாக மெட்டல் டச் ஆக மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ எலக்ட்ரோடுக்கும் அந்த மெட்டலுக்கும் உள்ளே வச்சுருக்க நம்ம ஸ்க்ராப் மெட்டலுக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ 3 to 4 mm இல்லை 4 to 5 mmன்ற மாதிரி வந்து கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதான் வந்து ஆர்க். ஸோ அந்த ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகி ஹீட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஹீட் க்ரியேட் ஆகிறதுனால அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 80 டன் வரைக்கும் இதில் வந்து நம்மளால் ஸ்டீலை வந்து உருக்கி செய்ய முடியும். இதில் வந்து ஸ்டீல் மட்டும் இல்லை, ஸ்டீல் அலாய்ஸும் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபர்னஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தெர்மல் எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி, அதாவது ஹீட்டை அதிகமாக தாங்கக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதில் வந்து பியூர் மெட்டலை வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும், பியூர் ஸ்டீலை வந்து நம்மளால் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட அட்மாஸ்பியரிக் லெவல் பார்த்திங்கன்னா மோல்டன் மெட்டல் சர்ஃபேஸை வந்து ஈஸியாக இதோட அட்மாஸ்பியரிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக இதில் வந்து நம்ம பிகைனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டீல் ஸ்க்ராப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீலாக தான் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி அதில் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம், ரா மெட்டீரியல். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபர்னஸ் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ்.
ஸோ டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ்க்கும் இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுற விதம் வந்து மாறுபடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடோ இல்லை எலக்ட்ரோட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்க்கோ வந்து மெட்டலில் டச்சே ஆகாது. டச் ஆகாமே மெட்டலை வந்து உருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுறனால தான் இதுக்கு வந்து இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே பக்கத்தில் டயக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட அவுட்டர் ஷெல்லும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வச்சு லைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டில் வந்து 2 சைடில் வந்து ஓப்பனிங் இருக்கும். அந்த 2 ஓப்பனிங் எதுக்காக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட எலக்ட்ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு எலக்ட்ரோடுக்கு ஒரு எலக்ட்ரோடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காரணம் அது வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட சார்ஜிங் டோர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸோட ஃப்ரண்ட்டில் வந்து சார்ஜிங் டோர் இருக்கும். சைடில் வந்து எலக்ட்ரோடு வைப்பாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து சார்ஜிங் டோர் இருக்கும். அந்த சார்ஜிங் டோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூரிங் ஸ்பவுட் இருக்கும். ஸோ கீழே வந்து சார்ஜிங் டோர், மேலே வந்து பூரிங் ஸ்பவுட். ஸோ அது மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. சாரி. இதில் பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியல் நம்ம பிகைன் யூஸ் பண்ணலாம், ஸ்டீல் ஸ்கிராப்பிங் யூஸ் பண்ணலாம். அதில் சார்ஜிங் யூனிட்டில் சார்ஜிங் டோர் வழியாக வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ண உடனே ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்க் வந்து 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பக்கம் வந்து எலக்ட்ரோடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோட் நடுவில் வந்து ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு லைன்ஸ் போட்டு காட்டிருப்பாங்க. அந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுல வந்து அங்கே ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது அதோட ஹை டெம்பரேச்சர்னால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இருக்க மெட்டல் எல்லாமே வந்து உருக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா மேலே இருக்க அந்த அவுட்டர் ஷெல், அந்த சர்ஃபேஸ், அந்த ஃபர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்னன்னா அந்த மெட்டல் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த எல்லா இடமும் வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகிறதுக்கு, ஒரு இடத்துல அதிகமான ஹீட், ஒரு இடத்துல கம்மியான ஹீட் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக வந்து ஹீட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு நம்மளுக்கு இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் டோருக்கு மேலே இருக்க அந்த பூரிங் ஸ்பவுட் வழியாக வந்து நம்ம அதை மோல்டன் மெட்டலை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அந்த ஸ்ப்ரவுட்ன்றது வந்து சார்ஜிங் டோருக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேஷனல் ஷெல் அப்படின்றனால இது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து யூனிஃபார்மாக, அந்த மெட்டலோட கம்போசிஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சிடென்ட் அட்மாஸ்பியராக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து ஈஸியாக வந்து உள்ளே நுழையாத மாதிரியான ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியராக வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் அண்ட் பூரிங், அந்த மெட்டலை வந்து சார்ஜ் பண்ணுறதும் சரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மோல்டன் மெட்டலை வெளியே எடுக்கிறதும் அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இண்டக்ஷன் ஃபர்னஸ். ஸோ இண்டக்ஷன் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ராக்டரி க்ரூசிபிள் வச்சுருப்பாங்க. அந்த க்ரூசிபிள் தான் வந்து அந்த ஷெல்லுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஷெல்லை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா காப்பர் காயில்ஸ், ஸோ காப்பர் காயில்ஸை வச்சு அந்த க்ரூசிபிளுக்கு சுற்றியும் க்ரூசிபிளுக்கு உள் பக்கமும் வந்து இருக்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஷெல்லுக்குள்ளவும் க்ரூசிபிளுக்கு வெளியும் வந்து இருக்கிற மாதிரி அந்த காப்பர் காயிலை வந்து இன்ஸ்டர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போது இந்த க்ரூசிபிள் வந்து எப்படி ஹீட் ஆக போகுது அப்படின்னா அந்த காப்பர் காயில் வழியாக வந்து நம்ம ஏசி கரண்ட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க டயக்ராமில் வந்து பார்த்தாங்க, இது வந்து அதோட ஒரிஜினல் டயக்ராமு. ஸோ இது வந்து அதோட கட் செக்ஷனில் இருக்க ஒரு டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூலிங் வாட்டர் வந்து அந்த டியூப் வழியாக உள்ளே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது அந்த மறுபடியும் கூலிங் வாட்டர் வந்து வெளியே வர மாதிரி காட்டுப்பாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை வந்து இந்த காப்பர் காயிலில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி கொடுக்குறதுக்கு இதே வந்து கோல்டு வாட்டர் வந்து உள்ளே அனுப்புகிறாங்கன்னா அதோட டெம்பரேச்சரை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை வந்து உள்ளே அனுப்பும்போது என்னாகனா இந்த காயில் வழியாக வந்து உள்ளே போயிட்டு அந்த காயிலை ஹீட் பண்ணும். அப்படி ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரூசிபிள் ஹீட் ஆகும். க்ரூசிபிள் ஹீட் ஆகும்போது உள்ளே இருக்கிற மோல்டன் மெட்டல் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் ப்ரைமரி காயில், செகண்டரி காயில்னு சொல்லிட்டு 2 விதமான காயில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைமரி காயில் வழியாக தான் நம்ம ஏசி கரண்ட் வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். இதே வந்து செகண்டரி காயில் என்ன பண்ணணும்னா ஹீட் ஆகி அது க்ரூசிபிளை ஹீட் பண்ணிவிடும். ஸோ இதுதான். ஸோ இங்கே கொடுத்துருக்க காயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான காயில்ஸ் தான் வந்து கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ப்ரைமரி காயில். ஸோ இந்த ப்ரைமரி காயில் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏசி கரண்ட்டை வந்து சப்ளை பண்ண போகிறோம். ஸோ சப்ளை பண்ணும்போது அந்த ஏசி கரண்ட் வந்து உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா எடி கரண்ட்டை க்ரியேட் பண்ணி அது செகண்டரி காயிலில் ஹீட் பண்ணி ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஸோ இந்த டயக்ராமில் அந்த க்ரூசிபிளுக்கு வெளியே இருக்கிற காயில்ஸு, இந்த காயில்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆகி க்ரூசிபிள் கட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரூசிபிள் வந்து ஹீட் ஆகி உள்ளே இருக்க மெட்டலை வந்து ஹீட் பண்ணிவிடும். ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இருக்க க்ரூசிபிளுக்குள்ளே இருக்க மெட்டல் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மோல்டன் மெட்டலை வந்து நம்ம அந்த டில்ட் பண்ணுறது மூலமாக அந்த மேலே பூரிங், ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக ஒரு ஷாஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாக வந்து நம்ம வெளியே கொட்டிக்கலாம். ஸோ அந்த க்ரூசிபிளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரியான இது தான் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த இண்டக்ஷன் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவுட்டர் பாடி வந்து ஸ்டீல்லையும் அலாய் ஸ்டீல்ஸ்லையும் வந்து செஞ்சுருப்பாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 10 டர்ன்ஸ் வரைக்கும் 10 டன் வரைக்கும் இதில் வந்து நம்ம செய்ய முடியும். இதோட கரண்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 500லேருந்து 2500 சைக்கிள் ஒரு செகண்டுக்கு அந்த அளவுக்கு வந்து கரண்ட் வந்து இதில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதோட பவர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட், அதாவது 1 கேஜி மெட்டில் வந்து நம்ம உருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 1 கிலோவாட் பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது 1000 வாட்ஸ் அந்த அளவுக்கான கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.